ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லறம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களுடைய அம்மாவை வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்டுருக்காரு. இதில் எப்படி ட்விஸ்ட் நடந்துச்சுன்னா, நம்ம திவ்யா அண்ட் கனி ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. என்னங்க பார்வதியோட அம்மா கூட வரலையே அப்படின் போது பிக் பாஸ் அங்கிட்டு ட்விஸ்ட்டு இப்போ வருவாங்க பாருங்க அப்படின்னு இப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அவங்க வராங்க. அப்பயும் அவங்க வந்து திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்க போகிறேன், என்னை பிக் பாஸ் கூப்பிட்டுருக்காரு சொல்லிட்டு பார்வதியை வந்து, அதாவது பார்வதியோட அம்மாவை வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்டதுனால கன்ஃபெஷனுக்கு போகிறாங்க. கன்ஃபெஷன் ரூமில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் போனோடனே ஒரு சூப்பரான விஷயம் சொன்னார். இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே 24 மணி நேரம் தங்கின மொதல் குடும்பம் நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்போது, அதுக்கு வந்து அவங்க வந்து ஆதிரி அந்த குடும்பத்துக்கு வந்து தனித்தனியாக வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. முதலே சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நன்றி ஆதிரி அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுவுமே அதாவது இவங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கணும்னு இருக்குது. அது அங்கே சுற்றி இங்கே வந்திருக்கு. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்து என்னோடய ஹவுஸ்மேட்ஸ் பற்றி வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் போகுது. நீங்கள் வந்து பாரோட அம்மாவாக இருந்தாலும் ஒரு மக்களோட பிரதிநிதி தான் உள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படி சொல்லும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெரிய தளம், சரிங்களா? இங்கே வந்து அன்பை காட்டுறது, சரிங்களா? அன்பாக இருக்கட்டும், பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது இங்கே வந்துட்டு நம்ம பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம், அன்பாக எப்படி இருக்கிறது, பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த பிரச்சனைக்கு வந்து என்னென்ன பேசணும், வார்த்தை விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஹவுஸ்மேட்ஸ் பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்கள் பொண்ணு உட்பட அப்படின்போது அவங்க பொதுவாக நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு கொண்டு போகணும், அதுதான் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புஷ் பண்ணி ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வராங்க. அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி எல்லாமே வந்து சின்ன வயசு தான், சரிங்களா? அதே மாதிரி கத்துறது, ஒரு உணர்வு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே டமக்குன்னு போய் உழுந்துடுறது. அதாவது உணர்வுனா இந்த லவ் மேட்ரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி அவங்க வரணும். மக்களுக்கு முதல் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற விஷயத்த மைண்டில் வச்சு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து அந்த விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சொல்கிறாரு, நேற்று நீங்கள் பாடினதை நான் கேட்டேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு பாட்டு பாடணும், அதை பற்றி அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னா, துணிவே சக்தின்னு ஒன்று இருந்துச்சுல, அந்த பாட்டு தான் அவங்க பாடினாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி வெளியில் வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்கள் என் ஹவுஸ்மேட்ஸ் தான், இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், வெளியே சொல்லாமல் இருப்பீங்களா அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோடனே கேட்குறாங்க எல்லோரும் அதே மாதிரி. சொல்லலை, அதெல்லாம் அவர் சொல்ல முடியாது, சிரிக்கிறாங்க. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு, அடித்து கூட கேட்பாங்க, சொல்லிடாதீங்க. அதுலேயும் குறிப்பாக பாருன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்கன்னும் போது, பாஸ் அவங்க ஏற்கனவே எதையுமே என்கிட்ட சொல்கிறதில்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே பெரிய விஷயம். இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குடும்பம் உள்ளே வந்திருக்குன்னா அது நம்ம விஜய பார்வதியோட அம்மா தான். 24 மணி நேரம் தங்கியிருக்காங்க. பெரிய விஷயம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க அம்மா பார்வதி கிட்ட பேசின விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.